பாகிஸ்தானில் இருந்து இயக்கப்படும் விமானங்கள் இந்திய வான்பரப்பில் பறக்க தடை. மே 23ஆம் தேதி வரை இந்த தடை நீடிக்கும் என அறிவிப்பு. இந்தியா போர் தொடுக்கும் என்ற அச்சம் பாகிஸ்தான் பங்குச்சந்தைகளில் எதிரொலித்தது. பாகிஸ்தான் பங்குச்சந்தை குறியீட்டு எண் 3500 புள்ளிகளுக்கு மேல் சரிவு. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்த நடவடிக்கை எதிரொலி. பாகிஸ்தானில் ஷெனாப் நதி வறண்டு காட்சியளிக்கும் செயற்கைக்கோள் படம் வெளியீடு. நாடு முழுவதும் அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய முடிவு. Under the leadership of our Prime Minister Shri Narendra Modi ji, the Cabinet Committee of Political Affairs has decided today, that is 30th April 2025, that caste enumeration should be included in the forthcoming census. படிவத்தில் சாதிகளின் உட்பிரிவு உள்ளிட்ட விவரங்களும் மக்களிடம் சேகரிக்கப்படும் என தகவல். இந்தியாவில் 4 சாதிகள் மட்டுமே இருப்பதாக கூறி வந்த பிரதமர் மோடி திடீர் ஞானோதயம் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை அறிவித்துள்ளார். காலக்கெடு நிர்ணயித்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என ராகுல் காந்தி வலியுறுத்தல். नरेंद्र मोदी जी कहते थे कि सिर्फ 4 जाते हैं, सडनली का सेंसस का अनाउंसमेंट किया. அதிகார கட்டமைப்பில் பிற்படுத்தப்பட்டோர், தலித் மற்றும் பழங்குடியினருக்கு எவ்வளவு பங்கு வழங்கப்படுகிறது என்பது கண்டறியப்பட வேண்டும். தனியார் துறைகளிலும் இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட வேண்டும் எனவும் ராகுல் காந்தி வலியுறுத்தல். रिजर्वेशंस नहीं, मगर हम सेंट्रल सवाल पूछ रहे हैं कि चाहे ओबीसीज हों, दलित्स हों, आदिवासी हों, उनकी देश में कितनी भागीदारी है. कास्ट सेंसस से एक प्रकार से पता लगेगा, बट कास्ट सेंसस से आगे जाना है. அழுத்தம் கொடுத்து மத்திய அரசை பணிய வைக்க முடியும் என்பதை காட்டியுள்ளோம். மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை அறிவித்துள்ளது பற்றி எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கருத்து. பீகார் தேர்தலை முன்னிட்டு அவசரமாக சாதிவாரி கணக்கெடுப்பு அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போது தொடங்கி எப்போது முடியும் என்ற முக்கியமான கேள்விக்கு விடையில்லை எனவும் எக்ஸ் பதிவு. சாதிவாரி கணக்கெடுப்பு கோரிக்கைகளுக்காக எதிர்க்கட்சிகளை தொடர்ந்து அவதூறு செய்து வந்த பிரதமர் தற்போது பணிந்துள்ளார். சமூக நீதி, கொள்கை வகுப்பு, நலத்திட்ட விநியோகத்திற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் எனவும் முதலமைச்சர் திட்டவட்டம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற மத்திய அரசின் அறிவிப்பு திமுகவின் கடின முயற்சிகளுக்கு கிடைத்த வெற்றி. சாதிவாரி கணக்கெடுப்புக்காக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதையும் சுட்டிக்காட்டி முதலமைச்சர் பதிவு. தேசிய அளவில் எடுக்கப்படும் கணக்கெடுப்பு மனித தலைகளை சாதிவாரியாக எண்ணும் நடைமுறைதான். மாநில அளவில் உள் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசின் சார்பில் சாதிவாரி சர்வே நடத்தப்பட வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தல். தமிழகத்தில் எத்தனை அணிகள் தோன்றினாலும் அதிமுக, திமுக என்ற இருமுனை போட்டிதான் உண்மையான போட்டியாக இருக்க முடியும். காஞ்சிபுரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பேட்டி. எத்தனை முனை போட்டி நடந்தாலும் இருமுனை போட்டி தான் உண்மையான போட்டியாக இருக்க முடியும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக, அதிமுக ஆகிய 2 கட்சிகளும் மக்கள் செல்வாக்கு பெற்றுள்ள கட்சிகள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. தமிழகத்தில் 7 இடங்களில் சதம் அடித்த வெயில். அதிகபட்சமாக வேலூரில் 104.9 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம்
பதிவு. இரண்டு நாள் பயணமாக இன்று கொடைக்கானல் செல்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். தனிப்பட்ட பயணம் என்பதால் தொந்தரவு செய்ய வேண்டாம் என மாவட்ட நிர்வாகிகளுக்கு தலைமை உத்தரவு. பிரதமர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நாகை இளைஞர் கைது. மத்திய புலனாய்வு போலீசார் கொடுத்த புகாரின் பேரில் வெளிப்பாளையம் காவல்துறையினர் நடவடிக்கை. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே கிணறு வெட்ட வைத்த வெடி வெடித்ததில் சாலையில் சிதறிய கற்கள். எந்தவித முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் இவ்வாறு வெடி வைப்பதா என கூறி பொதுமக்கள் வாக்குவாதம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் அறங்காவலர் குழு தலைவராக ஜீவானந்தம் நியமிக்கப்பட்ட உத்தரவு ரத்து. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை. கணக்கில் வராத 4,53,000 ரொக்கத்தை பறிமுதல் செய்து விசாரணை. புகார் அளிக்க காவல் நிலையம் செல்லும் மக்களை மரியாதையுடன் நடத்த வேண்டும் என்பது குடிமக்களுக்கான அடிப்படை உரிமை. புகார்தாரர்களை பல மணி நேரம் காக்க வைத்த ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர காவல் ஆய்வாளருக்கு விதிக்கப்பட்ட 2 லட்சம் ரூபாய் அபராதத்தை உறுதி செய்தது உச்சநீதிமன்றம். பாலியல் வன்கொடுமை செய்த சிறுமியை திருமணம் செய்து கொண்டதால் போக்சோ வழக்கை ரத்து செய்ய முடியாது என உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். திருமணம் செய்து கொண்டதால் வழக்கை ரத்து செய்தால் போக்சோ சட்டம் கொண்டுவரப்பட்ட நோக்கம் தோற்கடிக்கப்பட்டுவிடும் என கருத்து. புதுக்கோட்டை பொன் நகரில் கடந்த 2021ஆம் ஆண்டு 1.25 பவுன் தங்க நகைக்காக இளம் பெண் கொலை. சித்தி மகளை கொலை செய்த லக்ஷ்மணன் என்ற சுரேஷுக்கு தூக்கு தண்டனை விதித்து புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை நீதிமன்றம் தீர்ப்பு. கோடை விடுமுறை காரணமாக சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் மக்கள். போக்குவரத்து ஸ்தம்பித்து மதுரவாயல் முதல் போரூர் சுங்கச்சாவடி வரை அணிவகுத்து நின்ற வாகனங்கள். சாலையில் மரம் முறிந்து விழுந்ததால் தமிழ்நாடு கர்நாடகா எல்லையில் போக்குவரத்து பாதிப்பு. மரத்தை வெட்டி அப்புறப்படுத்த கர்நாடக நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்கள் வராததால் பல கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுப்பு. குடியாத்தம் அருகே 100 நாள் வேலை செய்யும் பெண்ணுக்கு 1,70 லட்சம் ரூபாய் ஜிஎஸ்டி வரி செலுத்துமாறு நோட்டீஸ். பெண் விவசாயிக்கு வந்த பகீர் கடிதம் குறித்து வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார். கோவை வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்திற்கு ஆக்ரோஷத்துடன் இறங்கி வந்த காட்டு யானை. பேரிகார்டுகளை தள்ளிவிட்டு உணவு தேடி பொருட்களை சூறையாடியதால் பரபரப்பு. வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு பகுதிகளில் நூதன முறையில் போராட்டம். வீடுகள் மற்றும் கடைகளில் விளக்குகளை அணைத்து எதிர்ப்பை பதிவு செய்த இஸ்லாமியர்கள். இந்திராவதி ஆற்றை பாதுகாக்க வலியுறுத்தி சத்தீஸ்கரின் ஜக்தால்பூரில் காங்கிரசார் ஆர்ப்பாட்டம். தடுக்க முயன்ற போலீசார் காங்கிரஸ் தொண்டர்கள் இடையே தள்ளுமுள்ள.
அக்ஷய திருதியை முன்னிட்டு உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி சரையு நதிக்கரையில் மாலை நேர ஆரத்தி. ஏராளமான பக்தர்கள் நதிக்கரையில் திரண்டு வழிபாடு. மே தினத்தை முன்னிட்டு அர்ஜென்டினாவில் தொழிலாளர்கள் சாலையில் திரண்டு பேரணி. தொழிற்சங்க கொடிகளை ஏந்தியவாறு இசைக்கருவிகளை இசைத்தும் பட்டாசுகளை வெடித்தும் உற்சாகம். வியட்நாம் போர் முடிவுக்கு வந்து 50 ஆண்டுகள் நிறைவுற்றதன் நினைவு நாள். கலிபோர்னியாவில் அமெரிக்கா மற்றும் வியட்நாம் கொடிகளை ஏந்தி வந்து வியட்நாமியர்கள் அனுசரிப்பு. பனாமா கால்வாய் பாதுகாப்பு பணியில் அமெரிக்க ராணுவத்தை ஈடுபடுத்தும் ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு. அரசை கண்டித்து தேசிய கொடிகளை ஏந்தியபடி பொதுமக்கள் சாலையில் இறங்கி போராட்டம். சென்னை விமான நிலையத்தில் நடிகர் ரஜினிகாந்த் பேட்டி. பத்மபூஷன் விருது பெற்ற நடிகர் அஜித்குமாருக்கு வாழ்த்து. கீழடி அருங்காட்சியகத்தை குடும்பத்துடன் பார்வையிட்ட நடிகர் சிவகார்த்திகேயன். சுற்றுலா பயணிகள் பலரும் சிவகார்த்திகேயனுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி. ஐபிஎல் கிரிக்கெட்டில் 50வது லீக் போட்டியில் வெல்லப்போவது யார்? இன்று இரவு 7:30 மணிக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் பலப்பரீட்சை. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள கோவில்களில் சிறப்புற நடைபெற்ற குடமுழுக்கு பெருவிழாக்கள். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம்.